யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் தந்தை அல்ல, மாறாக அசீரியா நாட்டில் இருக்கக்கூடிய, நினிவே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மக்களும் மீட்படைய வேண்டும். அந்த மக்களும் எனது பிள்ளைகள் தான். அந்த மனிதர்களையும் நான் மீட்கத்தானே இருக்கிறேன். அவர்களுடைய அன்பு எனக்கும் தேவை, என் அன்பு அவர்களுக்கும் தேவை என்று ஒரு மகத்தான சிந்தனை பிறந்த காலமாக யோனாவின் காலம் திகழ்கின்றது. ஆகவே அந்த மக்கள் தீமையாக நடந்ததால் இறைவன் அவர்களை அழிக்க நினைக்கின்றார். ஏற்கனவே நாம் பேசிய அந்த வெள்ளப்பெருக்கு, அதை போலத்தான் இந்த கதையும். அந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று முடிவு எடுக்கிறார். யோனாவை கூப்பிடுகிறார். அவர் ஒரு யூதர். அவரிடம் ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கிறார். என்ன எஸ்எம்எஸ் என்றால், நீ நினிவே நகருக்கு போய் இந்த நகர் அழிந்து விடும் என்று சொல். இதுதான் எஸ்எம்எஸ். இதுதான் ஆண்டவருடைய படைப்பு ஆன்மீக எஸ்எம்எஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுத்தா அந்த தாத்தா மறந்து போயிடுவார். அதனால் சின்ன மெசேஜாக கொடுக்குறாரு. இப்போ கூட பிரசங்கங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் வச்சோம்னா நீங்கள் தூங்கிடுறீங்க சில நேரத்தில். ஆனால் சின்ன பிரசங்கம் வைக்கும்போது முழித்திருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே ஃபாதர், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி. ஸோ எஸ்எம்எஸ் சர்மன்ஸ் தான் ரொம்ப நல்ல சர்மன்ஸ். ஸோ அதே மாதிரி கடவுளுக்கு அப்போவே தெரிஞ்சது எஸ்எம்எஸ் பிரசங்கங்கள் தான் நல்ல பிரசங்கங்கள். அதுதான் சொல்கிறார், நீ போயிட்டு இந்த எஸ்எம்எஸ் அவங்ககிட்ட கொடுன்னு சொல்கிறார். உடனே அவர் போகிறார், யோசனை பண்ணுறார். இவர் ஒரு யூதர், அவர்கள் அசீரியர்கள், அஞ்ஞானிகள். இவர் யூதர்ன்றதுனால இந்த கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தானே. ஜாதி பிரச்சனை அங்கேயே வந்துடுச்சு. அவங்க வேற ஜாதி, நாங்கள் வேற ஜாதி. அது எப்படி நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம்? பாருங்க, அவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் மீட்பு அடையக்கூடாது, அவங்க சாவுட்டோன்னு நினைக்கிறாரு யோனா. அவங்க செத்தா என்ன, இருந்தா என்ன, நாங்கள் தான், எங்கள் கடவுள் தானே இவர், எங்களை மட்டும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்பொழுது இவர் ஏன் ஜோப்பா என்ற கடலோரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போகிறார். இவர் போக வேண்டியது நடந்து போகணும். ஏன்னா கப்பல் கிடையாது, நினிவேக்கு போகிறதுக்கு கப்பல் கிடையாது, நடந்துதான் போகணும். 500 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனால் ஏறக்குறைய ஒரு வாரத்தில் அவர் போய் சேரலாம், ஒரு வாரம் 2 வாரத்தில் போய் சேரலாம். ஆனால் வட கிழக்கு போகிறதுக்கு பதிலாக வட மேற்குக்கு போகிறார், ஆப்போசிட். அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறார். மத்திய தரைக்கடல் ஓரத்தில் தான் ஜோப்பா என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. அங்கே நிறைய ஷிப்ஸு, அவர்கள் அஞ்ஞானிகள் ஓட்டுற ஷிப்பு தான் அது. அவங்க தார்ஷீஸ் நகரத்தை சார்ந்தவர்கள். ஒருவேளை அசீரியன் ஷிப்பாகவும் இருக்கலாம், நினிவே மக்களுடைய ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஷிப்பு தான் ஜோப்பாலிருந்து தார்ஷீஸ் 3000 கிலோமீட்டர்ஸ், 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெயின் தெற்கு ஸ்பெயினில் இருக்குது அந்த தார்ஷீஸ் நகரம். அதை பிளேட்டோ கூட எழுதியிருக்கார். பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் என்ன எழுதியிருக்காருங்கன்னா, இது மாதிரி அட்லாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிட்டி என்று எழுதியிருப்பார். இன்றைய தினம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அட்லாண்டிஸும் தார்ஷீஸும் ஒன்று தான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே போயிடுச்சு, அது இல்லை. நம்ம லெமூரியா கண்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அதுவும் கடலுக்குள்ளே, அட்லாண்டிஸ் கண்டமும் கடலுக்குள்ளே. நம்ம மகாபலிபுரம், பாதி மகாபலிபுரம் கடலுக்குள்ளே தான் இருக்குது. பூம்புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், அதுவும் கடல் கொண்டது. துவாரகா நகரம் எல்லாமும் கடல் கொண்டது. இந்த நகரங்கள் எல்லாம் நினிவே, தார்ஷீஸ். அதே நேரத்தில் வியாபாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலம். ஸோ இவர் அங்கே போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்கி ஷிப்பில் ஏறிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஷிப்பு போய்கிட்டு இருக்கு, கடலில் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய புயல் வருகின்றது, பயங்கரமான புயல். திடீரென்று உடனே கப்பல் ஆடுகின்றது, மூழ்கின்ற அந்த நிலவரத்துக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த ஷிப்பு கேப்டன் என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தன் கடவுளுக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே அமைதியாக இருக்கார் ஜோனா. எங்கே கண்டுபிடிப்பாங்களோ தான் நம்ம கிடைக்கும் போல, கம்முன்னு நம்ம நினைவேக போயிருக்கலாம், போய் தார்ஷீஸ் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அன்ட்டு ரொம்ப விசனம். ஆனால் சொல்லலை. ஆனால் திடீரென்ட்டு அவரால் முடியல.
நான் தான் கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை அங்கே போக சொன்னாலும் நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன் ஒப்புக்கிறார். உடனே அந்த அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, நோ நோ நோ, நீ எந்த பாவமும் செய்யலை, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். மத நல்லிணக்க பாருங்க, இவர் ஒரு யூதர், அவங்க ஒரு அஞ்ஞானிகள். இவரை தூக்கி கடலில் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் ரிலிஜியஸ் டாலரன்ஸ், எவ்வளவு சகிப்புத்தன்மை நமது மனிதர்களிடையே இருந்தது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் குலுக்கு சீட்டு வேற போடுறாங்க, போட்டு கடைசி இவர் பேர் தான் அதுலேயும் கடைசியாக அவர் கேப்டன் சொல்கிறார், கரைக்கு போகலாம், கரைக்கு போகலாம், இவர் காப்பாற்றிடலாம் சொல்லி கரைக்கு வேற போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பைபிளில் இருக்குது இதெல்லாம். உடனே அங்கே போகும்போது போக விடல, புயல் இவங்களை தள்ளுது. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, கடலில் தூக்கி போட வேண்டியது தான் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சுக்கோயோ நான் தெரியாமல் செய்கிறோம், தூக்கி போத்தன்னு போட்டாங்க கடலுக்குள்ள. திடீரென்ட்டு பெரிய மீன் வருது, முழுங்குது. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கடைசியில் யோனாவை வச்சுக்க முடியல, அதனாலேயே தாங்க முடியல, யோனா வயிற்று உடனே எடுத்து கொண்டு வந்து நிலத்தில் பாத்திரமாக கக்கிடுது. பியூட்டி பாருங்க, அந்த மீனுக்கும் எவ்வளவு மனிதர்கள் மேல் பாசம். அங்கேயே காரி துப்பிருக்கலாம், எதில், கடல்லே துப்பிருக்கலாம், போய் அது தெரியாது. ஆனால் அதுக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குணம். அஞ்ஞானிகளும் அருமையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். படைப்பும் மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை மிக தெளிவாக நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ நிலத்தில் வந்து விழறார். உடனே எஸ்எம்எஸ் வருது கடவுள்கிட்ட, வந்துச்சுரா அதே எஸ்எம்எஸ் தான், நினைவே போயிட்டு இது அழிஞ்சு போயிட்டு போய் சொல்லுவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே அண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்புறார். முதல்லையாவது பரவாயில்ல 500 கிலோமீட்டர், இப்போ 2000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு, பழுட்டம் அவஸ்தை. நடக்கிறார், நடந்து கடைசியாக நினைவே வந்து சேர்றார். வரும்போது கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னொரு எஸ்எம்எஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த எஸ்எம்எஸ்ஸையும் நீ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற. என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா? 40 நாட்களில் நினிவே மாநகரம் அழிந்து விடும். இதுதாங்க எஸ்எம்எஸ். இதை சொல்கிறதுக்கு தான் அவர் அனுப்புகிறார். இதை சொல்கிறதுக்கு இவர் அங்கே போகாமல் தார்ச்சிஸுக்கு போய் மீன் வயிற்றில் போய் மறுபடியும் நிலத்தில் வந்து மறுபடியும் நடந்து வந்து சின்ன எஸ்எம்எஸ், சின்ன ஒரு எஸ்எம்எஸ், அதை போய் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஜாதி வெறி, மத வெறி, அதனால் இவருக்குத்தான் தீமை அதிகமாக வந்ததை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஸோ அவர் வந்து நினிவே நகரம் போய் நான் சொன்ன மாதிரி 3 நாள் நடக்கணும். நடந்தார். நடந்து எல்லாருக்கும் சொன்னார், 40 நாட்கள் நினிவே நகரம் அழிந்துவிடும். உடனே அந்த பைபிளில் படிங்க, 3வது அதிகாரம், ஆச்சரியப்பட வகை வேண்டியில் பயங்கரமான ஆச்சரியமான வசனங்கள். அரசன் கேள்விப்படுறான். அரசன் கேள்விப்பட்டுட்டு உடனே ஒரு அறிக்கை வெளியிடுகிறான். என்ன அறிக்கை தெரியுமா? நமது அரசாங்கத்தில் எல்லோரும் சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு, அனிமல்ஸ் கூட, விலங்குகள் கூட சாக்கு துணிகளை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் 40 நாட்கள் நாம் விரதம் செய்ய வேண்டும் என்று பெரிய அறிக்கை. எல்லாரும் சாக்கு போட்டுக்கிறான். அரசர், குயின்ஸு, சில்ட்ரன், மக்கள், விலங்குகள். அந்த பைபிளில் க்ளீனாக எழுதியிருக்காங்க. அந்த 40 நாட்கள் விலங்குகள் சாப்பிடவும் இல்லை, நீர் குடிக்கக்கூட இல்லை. எவ்வளவு முக்கியத்துவம் நமது விவிலியம் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கின்றது. எப்பேற்பட்ட உறவை நமது விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாமும் விலங்குகளும் படைப்பும் சகோதர சகோதரிகள். எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது யோனா மெசேஜ் கொடுத்து ஆயிடுச்சு, கோபம் தீரல. அவர் போகிறாரு, கிழக்கு பக்கம் போகிறார். கிழக்கில் போயிட்டு உட்காந்துக்கிறார். ஒரு பெரிய டென்ட் ஒன்று போடுறார். போட்டு உட்காந்துக்கிட்டு, எதுக்கு தெரியுமா அங்கே உட்கார்றார் அவர்? எப்படியும் நினிவே நகரம் அவங்க நோன்பு பிரயோஜனப்படாது. அநேகமாக கொஞ்ச நேரத்தில் குண்டுகள், வான வேடிக்கை நடக்க போகுது இந்த ஊரில். வந்தோம் வான வேடிக்கையும் பார்த்துட்டு போயிடலாமே.
கொஞ்ச நேரத்தில் அவர் அழிக்க தான் போகிறார். இந்த படுபாவிங்களை போய் அவர் எங்கே காப்பாற்ற போகிறார்? எங்களை மட்டும்தான் காப்பாற்றுவார். எகிப்தில் வந்தார், வச்சார், கூட்டின்னு வந்தார். பாபிலோனுக்கு வந்தார், போட்டார், கூட்டின்னு வந்தார். இந்த நாத்தம் பூச்சி ஜனங்களை யாரும் கூட்டின்னு வர மாட்டாங்க, சாவட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவர்கள் சாவர வரைக்கும் நான் எழுந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரே டென்ஷன், எப்போ குண்டு வரும், எப்போ விழும், இவங்க அழியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டார். கோபம் வேறு, பயங்கர கோபம். அப்புறம் திடீரென்ட்டு வெயில் அடிக்குது, சரியான உச்சி வெயில். அந்த ஷீட்டாக இருந்தால் கூட அரேபியா வெயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏறக்குறைய 60-65 டிகிரி செல்சியஸ் சில நேரத்தில் அரேபியா, அந்த நினிவே பக்கம்லாம் பயங்கர சூடாக. அப்போ பயங்கர சூடாகுது. அப்போது கடவுளை திட்டுறார். இது மாதிரி கூட்டின்னு வந்தேன், மெசேஜ் கொடுத்தேன், அப்போ கூட என் மேலே கருணை கிடையாது, இப்படி வாத்தி அடிக்கிறது, பழிக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்குது, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறார். திடீரென்ட்டு ஒரு செடி வளருது, பச்சையான செடி, பளபளன்ட்டு வந்து அப்படியே அந்த கூடாரத்தை மூடி ஏசி மாதிரி ஆயிடுச்சு. உடனே சொல்லப்போனால் 28 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். உடனே யோனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அப்படியே தெம்பாக காட்சியை பார்க்குறாரு, நினைவையே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு ராத்திரி நிம்மதியாக தூங்கினார். காலையில் எழுந்தார், மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். உடனே கடவுள் என்ன பண்ணார்? கிழக்கிலிருந்து காற்றை அனுப்பினார், சூடான காற்று. ஏன்னா சஹாரா பாலைவனம் கிழக்கில் தான் இருக்குது. இந்த ஆள் போய் எங்கேயாவது மேற்கே போய் உட்காரக்கூடாது, மெடிட்ரேனியன் சி காற்று கூலாக இருக்கும். இவருக்கு சரியான ராங் பொசிஷனில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஸோ காற்று அடிக்கின்றது, புயல் வருகின்றது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூச்சி அனுப்புகிறார் கடவுள். கடவுள் கூட ரொம்ப லேசுப்பட்ட இல்லை, ரொம்ப விளையாடுறார், லீலா. நம்ம தமிழகத்தில் ராமானுஜர், சங்கரர் எல்லாம் சொல்லுவார்கள் லீலா. இறைவனும் மனிதனும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. இறைவனும் படைப்பும் ஒரு விளையாட்டு தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு லீலா செய்கிறார். ஒரு பூச்சி அனுப்பி போய் அந்த செடி அடிமட்டத்தில் கடிச்சிடு. உடனே பூச்சி விறுவிறுன்ட்டு வருது. அதுக்கும் எஸ்எம்எஸ் தான், போ கடிச்சிடு, அவ்வளோ. உடனே வருது, நறுக்கன் கடிக்குது. உடனே செடி வாங்கி போச்சு, கம்ப்ளீட்டாக பட்டு போச்சு. உடனே அப்போ தான் இவர் கண்ணை திறக்கார். ஐயோ ஐயோ, இது ஒரு விளையாட்டா? நானே மெசேஜ் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். செய்ய சொன்னார், செஞ்சிட்டேன். செஞ்ச பிற்பாடு கூட இந்த விளையாட்டா? செஞ்ச பிற்பாடு கூடவா என்னை வதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே கடவுளே வர்றார். கடவுளே வந்து, யோனா எதுக்கு இவ்வளவு கோபம் உனக்குன்னு கேட்குறார். உடனே அவர் கேட்குறார், நான் கோபப்படுறதுல நியாயம் இருக்கின்றது. ஆர்கியூ பண்ணுறார் கடவுள்கிட்ட. நியாயம் இருக்கிறது, கோபப்படுறதுக்கு மட்டும் இல்லை, சாவறதுக்கும் எனக்கு நியாயம் இருக்குது. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் படித்து பாருங்கள். இந்த டாக் நீங்கள் கேட்ட உடனே நேயர்களே, 15 நிமிஷம் எஸ்எம்எஸ் புத்தகம் தான் இது. எஸ்எம்எஸ் மாதிரி படித்து முடிச்சிடலாம், 15 மினிட்ஸில் படித்து பாருங்கள். 4 சாப்டர் கரெக்டாக அவர் சொல்கிறாரு. கோபப்படுறதுக்கு மட்டும் நியாயம் எனக்கு இல்லை, உரிமை இல்லை, சாவறதுக்கும் உரிமை இருக்குது, என்னை சாவடிச்சு போட்டுருன்னு சொல்கிறார். உடனே கடவுள் அவரிடம் 4வது சாப்டரில் அவர்கிட்ட கேட்குறார், யோனா அந்த செடியை நீர் நட்டீரா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி அதை நட்டீரா? தண்ணி ஊத்துனீரா? பராமரித்தீரா? என்றார் யோனா. அப்போ பயங்கரமான ஒரு வாக்கியத்தை கடவுள் சொல்லுகிறார். இதுதான் பஞ்ச். எஸ்எம்எஸ் பஞ்ச். நீ நடாத ஒரு பொருளுக்கும், நீ தண்ணி ஊற்றாத ஒரு பொருளுக்கும் இவ்வளவு நீ இரக்கம் காட்டுகிறாயே. அந்த சிட்டியில் மக்கள் மட்டும் 120,000 மக்கள் மட்டும் இருக்கிறார்கள். கால்நடைகள், பூச்சிகள், விலங்குகள், மரங்கள், தாவரங்கள், அவையெல்லாம் நான் படைத்தவை. நான் ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்டவைகளை அழிய நான் விழுவேனா? அலோவ் பண்ணுவேனா? நான் என்னுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். நாம் நோவாவில் பார்த்தோம். அந்த வாக்குறுதி பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். வாக்குறுதி, அந்த உடன்படிக்கை 3 பேர், கடவுள், மனிதன், படைப்பு, 3 பேருடைய உடன்படிக்கை. அவர் என்ன சொல்கிறாரு? இனிமே நான் ஒரு காலமும் உங்களை நான் அழிக்க மாட்டேன். பார்த்தியா எவ்வளவு நல்லா கீப் அப் பண்ணுறார் இந்த இடத்துல. அழிய விட மாட்டேன்.
அவற்றை காப்பாற்றியே நான் தீர்வேன். அவருடைய சபதம்தான். ஆண்டவர் இறைவன் படைப்பின் கடவுள். இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்வது மனிதருடைய கடவுள் மட்டுமல்ல நமது இறைவன். ஆபிரகாமின் கடவுள் மட்டுமல்ல, ஈசாக்கின் கடவுள் மட்டுமல்ல, யாக்கோபின் கடவுள் மட்டுமல்ல, ரெபேக்காவின் கடவுள் மட்டுமல்ல, ராக்கேலின் கடவுள் மட்டுமல்ல, ஆகாரின் கடவுள் மட்டும் அல்ல, யானையின் கடவுளும் கூட, பூனையின் கடவுளும் கூட, பாம்பின் கடவுள் கூட, கொசுவின் கடவுள் கூட, டைனோசோர்களின் கடவுள் கூட, நிலத்தின் கடவுள் கூட, நீரின் கடவுள் கூட, வானத்தின் கடவுள் கூட, இந்த காற்றின் கடவுள் கூட. So he is not only God of humans, he is God of creation. படைப்பின் கடவுள். ஒரே தந்தை தான். எல்லோரும் அவரை அப்பா என்று நாம் அழைக்கின்றோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமை இருப்பதை இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மத நல்லிணக்க ஒரு புத்தகமாக நம்ம இதை பார்க்கலாம். நமது இந்தியாவிலே பல மதங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்கிறோம். அழகான ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது. நமது நாட்டிலே எவ்வளவு அழகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் அங்கும் இங்கும் நடப்பது சகஜம். பெரிய குடும்பங்களில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருவது சகஜம். அதுவே ஒரு பெரிய ஐயோ கெட்டுப்போச்சு சொல்லக்கூடாது. கட்டாயம் நமது மக்கள் மாறுவார்கள், மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே மதங்களும் மொழிகளும் ஜாதிகளும் இறைவன் பார்ப்பது கிடையவே கிடையாது. நாம் வளருகின்ற மனிதனாகின்ற பொழுது முழுமையான மனிதன், அதாவது இயேசுவை போல மனிதனாக நாம் மாறுகின்ற பொழுது இப்பேற்பட்ட ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கவே இருக்காது. இப்பொழுது நாம் பாடுகின்ற பாடுகள், இப்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற கஷ்டங்கள், இப்பேற்பட்ட துன்பங்கள், இப்பேற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நாம் இன்னும் மனிதனாக முழு மனிதனாக நாம் மாறவில்லை. நாம் முழு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த படைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள். இறைவன் எப்படி படைப்பை அன்பு செய்கிறாரோ அதை போல நாமும் இந்த படைப்பை அன்பு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இருக்குது கனகராஜ், இது டாக் எவ்வளோ நேரம் வந்து